வணக்கம். இறைவனை முத்தமிழால் நாம் வழிபாடு செய்வது அப்படிங்கிறது நம்முடைய மரபிலே உண்டான ஒரு மிகப்பெரிய விஷயம். அதிலே நம் அனைவருக்கும், உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவான ஒரு மொழியாகிய இசை என்கின்ற ஒரு மொழியின் வடிவமாக இறைவனை பாடி பிறவி வழிபட்டவர்களைத்தான் அருளாளர்கள் அப்படின்னு நாம் சொல்கிறோம். அந்த அழகான இசையை ஆதியில பண் என்று அழைத்தார்கள். அந்த பண்ணின் மொழியினாலே தான் ஞானசம்பந்தர், அப்பர், சுந்தரர் இறைவனை தன்னுடைய தமிழால் பாடிய அந்த திருமுறைகளை இன்றைக்கு 12 திருமுறைகள் என்று நாம் வரிசைப்படுத்தி இறைவனை வழிபாடு செய்கின்றோம். அப்படி இசைக்கு எவ்வளவு உயர்வு உண்டு அப்படின்னா, இறைவனை மயக்குகின்ற அளவுக்கு இசைக்கு உயர்வு உண்டு. இசைக்கு நம்முடைய ஊனையும் உள்ளத்தையும் உருக்கி எங்கே இருக்கிறோமோ அங்கே அந்த இடத்திலேயே கரைத்து இறைவனோடே சேர்க்கக்கூடிய ஒரு அழகான தன்மையை தரக்கூடியது இசை. அந்த இசையை எல்லாமல்ல சிவபெருமானுக்காக இங்கே ஒரு அருமையாக யான் அறக்கட்டளையினுடைய சார்பாக அகரவா மகரவா என்கின்ற ஒரு அழகான பாடலை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள். இதை வெளியிட வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தை அவர்களுக்குள்ளே இறைவன் விதைத்து அதை இன்று சிறப்பாக அதை ஒரு நல்ல வடிவமாக அதை கொண்டு வந்து அதற்கு ஒரு அழகான இசை ரொம்ப நல்லா இருந்தது. அதனுடைய அந்த ராகமாக இருக்கட்டும், அதனுடைய பயன்படுத்தி இருக்கக்கூடிய இசை கருவிகளாக இருக்கட்டும், அதை ரொம்ப அற்புதமாக அந்த சிவனுக்கே உண்டான அந்த ஒரு அதாவது ஒவ்வொரு தெய்வத்துக்கும் இந்தந்த ராகத்தோடு இந்தந்த வாத்தியங்களோடு தொடர்பு படுத்தணும் அப்படின்னு இசைக்கு ஒரு நியாயம் இருக்கு. அதை நியாயமாக நிரூபித்திருக்கக்கூடிய ரொம்ப அழகான இதனுடைய இசை அமைப்பாளர் அவர்களுக்கும் ரொம்ப அழகா, அதாவது என்னதான் நம்ம ஒரு கருவில ஒரு குழந்தைய வளர்க்கணும்னு நினைச்சாலும் ஒரு தாய் தான் அதை செம்மையாக வளர்த்து தர முடியும். அதனால அதை பலரினுடைய உழைப்பையும் பிரதிபலிப்பாக காட்டக்கூடியது ஒரு நல்ல குரல். அழகான அந்த குரல் மூலமாக ரொம்ப அழகா அற்புதமா அந்த பாட்டை கொடுத்திருக்கிறார் நம்முடைய கோல்டு தேவராஜ் சகோதரர் அவர்கள். அவர் அந்த பாட்டு ஆரம்பிக்கும் போது நான் பார்த்தேன், காலில் இருக்கிற செருப்பெல்லாம் கழட்டி விட்டுட்டு கை கும்பிட்டு பயபக்தியா உட்காந்து அந்த பாட்டை கேட்க ஆரம்பிச்சார். அவர் தான் பாடியிருக்கிறாரு. ஆனாலும் அவர் ஒரு 100 வாட்டியாவது அந்த பாட்டை இது வரைக்கும் கேட்டிருப்பாரு. ஆனாலும் அவருக்கு அது ஒரு அர்ப்பணிப்பு. நான் கூட நிறைய இடத்துல என்ன கேட்பாங்க, பரவாயில்லம்மா மேடைக்கு செருப்போட வாங்க அப்படின்பாங்க. இது எங்களுக்கு சோறு போடுற இடங்க, அதனால இது மேலே செருப்பு போட்டு எனக்கு பழக்கம் இல்லை அப்படின்னு நான் சொல்லிடுவேன். அதனால செய்கின்ற தொழிலை யார் ஒருத்தர் தெய்வமாக மதிக்கிறார்களோ அவர்களிடத்திலே தெய்வம் நிச்சயமாக அவர்கள் செய்கின்ற தொழிலில் குடியிருக்கும். ரொம்ப அழகா அந்த பாட்டுக்கு ஏற்ற அந்த குரலை ரொம்ப அழகாக அவர் அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். ரொம்ப அற்புதமான குரல் நயத்தோடு அந்த பாடல் வந்திருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதற்கு நல்ல அருமையான வரிகளை கொடுத்து அந்த பாடல் வரிகள், அதற்கு உயிர் தந்திருக்கிற பாடல் வரிகள், இது எல்லாத்துக்கும் மேலே இதை சிறப்பாக தயாரித்திருக்கிறார்கள். ரொம்ப அழகாக அதை கொடுத்துருக்கிறீங்க. யான் அறக்கட்டளை அப்படிங்கிற சார்பில் உயர்வாய் அறிவால் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மக்களுக்கு சமூகத்தில் சிறப்பாக செய்து கொண்டு இருக்கிறீர்கள். இந்த நிகழ்வை இங்கே சிறப்பிப்பதற்காக நம்முடைய ஆதீனம் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை முன்னிலைப்படுத்தி இந்த நிகழ்வை இன்றைக்கு துவங்கி இருக்கிறீர்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்கு. இதுல கலந்து கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் எல்லாரையும் பேரை நானே இப்படி சொல்லிட்டே இருந்தேன்னா அடுத்தடுத்து இதை பத்தி நிறைய பேசுறதுக்கு 2 பெரும் பேச்சாளர்களை அழைச்சிருக்கிறாங்க. சிவசதீஷ் சகோதரி ரேகாமணி, ஆமா, 2 பெரும் பேச்சாளர்கள் இந்த பாட்டை பற்றி பேசுவார்கள். நான் ஏற்கனவே எனக்கு 5:30 6 மணிக்குள்ள நிகழ்ச்சி நிறைவாயிடுமான்னு சொன்னதுனால நான் 6:30 மணிக்கு வேறொரு நிகழ்ச்சிக்கு நான் ஒத்துக்கிட்டேன். அதனால அவங்க கிட்ட நான் முன்னாடியே கேட்டுட்டேன். எல்லாருக்கும் முன்னாடி இந்த சின்ன குழந்தைங்கலாம் ஏதோ அடம்பிடிச்சு நான் முதல்ல வந்துடுறேன், நான் பாடிடுறேன்ற மாதிரி நான் முதல்ல சொல்லிடுறேன், அதுக்கப்புறமா எல்லாரையும் பொறுமையா பேச சொல்லுங்க அப்படின்னு அதையும் ரொம்ப சிறப்பாக ஏற்றுக்கொண்டு இந்த விழாவிற்கு அழைத்த அத்துணை பேருக்கும் என்னுடைய இயக்குனர்
மிக அருமையாக சிறப்பாக இதை இயக்கி தந்திருக்கிறார். இதில் இன்னும் எத்தனை கலைஞர்கள் அதை வந்து ஏஐ பண்ணியிருக்கிறாங்க. அது ரொம்ப நல்லா சிறப்பாக திருமுருகன் பூண்டி தான் அந்த பையன் அவர் தான் சொன்னார். திருமுருகன் பூண்டி தானே அவர் சொன்னார். ஆமாம், அதை ஏஐயில் வந்து அதை ரொம்ப அழகாக நம்ம முருகப்பெருமானுடைய ஊர்லேருந்து அந்த சிறப்புக்குரிய நிகழ்ச்சிகளை எல்லாம் நாங்கள் பண்ணுற போது அவர் வந்து அங்கே பார்த்துருக்குறார். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் இங்கே பார்த்து சிறப்பாக தேர்ந்தெடுத்து செவ்வண்ணே இதை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள். மக்கள் எல்லோரும் இதை பார்த்து பயன்பெற்று சிவபெருமானுடைய பேரருள் பெரும் கருணைக்கு பாத்திரமாகணும் அப்படின்னு உங்கள் அனைவருக்கும் அன்போடு என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எனக்கு முற்றிலும் சம்மந்தம் இல்லாத ஒரு இதில் வந்து கேட்டேன் நான் ஆரம்பத்திலே, இது என்னப்பா என்ன மாதிரி நிகழ்ச்சி, சிவன் வந்து நமக்கு வந்து ஒரு ஆதி தமிழ் மன்னன் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய சித்தாந்தம், நம்மளுடைய கருத்து எல்லாமே. ஸோ அந்த வகையில் ஒரு தமிழன்கிற முறையில் சிவனோட பாடல் ஒன்று வெளியிடுறாங்க அப்படின்ற எண்ணத்தில் தான் நான் வந்தேன். இங்கே வந்து பார்த்தா அடிப்படையில் வந்து நான் வந்து தந்தை பெரியாரோடைய வழி வந்தவன். இங்கே வந்து ஆன்மீக பெரியவர்கள் வந்து நிற்கும்போது என்னப்பா என்னை இப்படி கொண்டு வந்து கோர்த்து விட்டேப்பா, என்னப்பா பேசுறது அப்படின்னு. அதுலேயும் இவங்க முதல்ல ஃபஸ்ட்டு வேறு பேச விட்டாங்க. எனக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரில. ஆனால் இந்த ஒரு நிகழ்வு வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அந்த பாடலோட வைப்பு வந்து அவ்வளோ ஆத்மார்த்தமாக இருந்தது. அந்த இசையாக இருக்கட்டும், ஏஐ தொழில்நுட்பத்தில் நம்ம வந்து சிவனை பார்க்கும்போது அது அவ்வளோ இதாக இருக்குது. ஒரு ஹீரோவோட என்ட்ரி, ஹீரோ திரும்புறது, அந்த மாதிரியான ஒரு இதாக இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அந்த பாடல் வரிகள் வந்து நமக்கு ரொம்ப உற்சாகமான ஒரு இதாக இருக்குது. அதுவுமே வந்து ஒரு ஹீரோக்கான என்ட்ரி பாடல் மாதிரி தான் இருக்குது. மொத்தமாகவே வந்து நம்ம வந்து அவர் வந்து சிவனை வந்து ஒரு ஹீரோவாக தான் பார்க்குறேன். மிகச்சிறப்பாக இருந்தது. எனக்கு இந்த மேடையில் பேசுகிறதுக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரில. மகிழ்ச்சி, நன்றி. யான் அறக்கட்டளைக்கு என்னுடைய பிக் தேங்க்ஸ். ஏன்னா இந்த மாதிரி யாருமே வந்து ஒரு எஃபர்ட் எடுத்து செய்கிறதே இல்லை. இந்த மாதிரி டிவோஷனல் சாங்கை வந்து வெறும் ஆடியோவாக இல்லாமல் ஒரு விஷுவலாக வந்து பண்ணி அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எடுத்து ஒரு எஃபர்ட் போடுறது வந்து ஒரு பெரிய மனசு வேணும். ஸோ மை பிக் கங்க்ராட்ஸ் டு யான் அறக்கட்டளை. தேங்க்யூ ஸோ மச் மேம். ஏன்னா உங்களை பற்றி நிறையா சேவியோ சொல்லியிருக்காப்புல. எனக்கு வந்து நான் எவ்வளோ படம் ப்ரீ ப்ரொடக்ஷன் இருக்கும்போது நம்ம ஆஃபீஸ் வந்தார் சேவியோ வந்து, ஒரு டாக்குமெண்ட்ரி ஒன்று பண்ணுறோம், ட்ரைபல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எப்படி வந்து எஜுகேஷன் ரீச் ஆகுது அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணுறோன்னு சொல்லி அந்த விஷுவல்ஸ் எனக்கு சேவியோ காட்டினார். அதுவே வந்து ரொம்ப எஃபர்ட் எடுத்து எவ்வளோ தூரம் நடந்து போய் எவ்வளோ தூரம் வெயிட் பண்ணி எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே அந்த எஃபர்ட்லாம் வந்து செய்கிறதுக்கு ஒரு மனசு வேணும். ஜஸ்ட் லைக் தட்டாக பண்ணணும்னு யாருக்குமே அவசியம் இல்லை. பட் நீங்கள் வந்து ரொம்ப அனைத்தரமாக செஞ்சாகணும், இந்த சொசைட்டிக்கு ஒரு பங்களிப்பு கொடுக்கணுன்றது வந்து எனக்கு வந்து ரொம்ப அப்போயே வந்து ஈர்ப்பாக இருந்துச்சு. அந்த டைட்டில்லாம் அப்போ பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் சேவி நிறையா படம் பண்ணும்போது பண்ணுன்றது தான் சேவியோட மோட்டிவாக இருந்துச்சு. அப்புறம் ரீசெண்டாக 1 month பேக் வந்து சாங் பண்ணோம் அப்படின்னு சொல்லி என்னோட அந்த படத்துக்கு பண்ண மியூசிக் டைரக்டர் சகிஷ்ணா சேவியர் கேட்டிருந்தாப்புல. அப்போ அவர் பேக்ரவுண்ட் ஸ்கோரில் பிஸியாக இருக்கனால அப்புறம் சார்கிட்ட போய் இந்த சாங் அப்படியே வந்து உருவாச்சு. இதில் என்னென்னா இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்க்ராட்ச்லேருந்து இது ஒவ்வொரு வளர்ச்சியும் எனக்கு தெரியும். நான் கூட வந்து பார்த்தேன். இப்போ சேவியோட சொன்னேன், சேவியோ டாக்குமெண்ட்டும் பண்ணோம், இது வந்து டாக்குமெண்டேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், கேமரா இருக்குது ஆஃபீஸில் எடுத்துகிட்டு போ, ஷூட் பண்ணு, எங்கேயாவது யூடியூப்லேயாச்சும் போடலாம்ல, ஒரு மேக்கிங்காச்சும் கிடைக்கல அப்படின்னு தான் ஆரம்பித்தோம். ஸோ இவ்வளோ ஒரு கிராண்டியராக வந்து நிற்கும்னு சொல்லி நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ரொம்ப நல்லா இருந்துச்சு சேவியோ. வெரி எஃபர்ட். ஏன்னா அது சின்னதாக அது எஃபர்ட் போட்டு அதை இம்ப்ரூவைஸ் பண்ணுறன்றது வந்து அது ஒரு பிக் டாஸ்க். ஏன்னா எங்கே போகிறோன்னு தெரியாது. ஏஐயில் வந்து ஆரம்பித்து இவ்வளோ விஷுவலாக இவ்வளோ கிராண்டியராக பண்ணுறது ஒரு டிவோஷனல் சாங் வந்து ரொம்ப ஃபண்டாஸ்டிக்காக வந்திருக்கு. அதுவும் 2 தடவை பார்க்கும்போது ரொம்ப எனக்கு ரொம்ப வைபாக இருந்துச்சு. ரொம்ப பிக் தேங்க்ஸ் மேம். என்னோட சின்ன ரெக்வஸ்ட் என்னன்னா, இது வந்து நீங்கள் இங்கிலீஷ் சப்டைட்டில் பண்ணி நீங்கள் யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணிங்கன்னா நார்த் இந்தியன்ஸ்க்கு போய் நிறையா ரீச் ஆகும். ஏன்னா அவங்க நிறையா நம்ம டிவோஷனல் சாங்ஸ் பார்ப்பாங்க. நம்ம தமிழ் சாங்ஸ் அங்கே கொண்டு போகிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக நமக்கு அமையும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் முடிஞ்சால் பண்ணுங்கள். இல்லை பாடியிருக்கவங்களை பற்றி நான் சொல்கிறதுக்கு ஐயா ரொம்ப பிரமாதமாக பாடியிருந்தீங்க, ரொம்ப உணர்ச்சிபூர்வமாக இருக்குது. சார் உங்கள் சன்னோட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆமாம், எனக்கு எவ்வளோ வந்து அவர் வந்து ப்ரீமிக்ஸ் பண்ணி கொடுத்தாரு. ஆமாம், ஸோ உங்களோட ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு சார், தேங்க்ஸு. ஆனால் சாரது என்ன, ஆனால் நீங்கள் அமைதியாக தான் இருக்கீங்க, பார்க்குறதுக்கு லிரிக்ஸ்லாம் பயங்கரமாக பிளாஸ்டிங்காக இருக்குண்ணே, ரொம்ப சூப்பர்ண்ணே, கிரேட். கௌதம் முன்னாடியே தெரியும். கௌதம்
சிவனை வந்து ஏஐயில் கொண்டு வந்து அதை ரேம்ப் பண்ணி அதை சார்ஜின் பண்ணி பயங்கரமான அவுட்புட்டாக இருக்குது. நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் சாரியை கேட்டேன், எப்படி வந்திருக்கு அவுட்புட்டுன்னு கேட்டேன். சார் நீங்கள் பாருங்கள், என்னப்பா எவ்வளோ சவளம் ஆச்சுன்னு கேட்டேன். சார் நீங்கள் பாருங்கள், ஏன்னா எனக்கு ரொம்ப க்யூரியாசிட்டி தாங்கலை. ஏஐயில் பண்ணிட்டாங்க, எப்படி வந்திருக்கோம் பார்க்கணுன்னா கேட்டேன், அவுட்புட் கேட்டேன். இல்லை சார் நீங்கள் பாருங்கள், நேற்று நைட் கூட பேசினாப்புல அவுட்புட் செக் பண்ணிட்டுங்க, நீங்கள் பாருங்கள் அப்படின்னா ரொம்ப, ஏன்னா இது வந்து என்ன ப்ராம்ப்ட் கொடுத்தீங்க, என்ன அவுட்புட் கொடுத்தீங்கன்னு அதே பயங்கர எனக்கு ரொம்ப க்யூரியஸாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சினிமாட்டிக்காக வர்றது வந்து பெரிய விஷயம். ஓப்பனிங் அந்த பெல்ஸு, அந்த பேரெல்லாம் நிற்கிறாங்க, அந்த பூஜை போடுறாங்க, அந்த கொட்டை அடிக்கிறாங்க, ரொம்ப ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. கிரேட் எஃபர்ட், தேங்க்யூ, சூப்பர். அப்புறம் வந்திருக்க பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் பிக் தேங்க்ஸ். முடிஞ்ச அளவுக்கு இது எவ்வளோ தூரம் கொண்டு போய் சேர்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது ஒரு சின்ன எஃபர்ட்டு அவங்க போடுறாங்க, அந்த எஃபர்ட்டை வந்து ரீச் பண்ணிங்கன்னா மீடியா ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். இது வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஸ்டேஜுக்கு வந்துட்டு இது என்னோடய ஃபஸ்ட் ப்ராஜெக்ட். இது வந்துட்டு இது பண்ணும்போதே வந்துட்டு இந்த பாட்டை ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்துட்டு பயங்கர பாசிட்டிவாக இருந்துச்சு. இப்போ வரைக்குமே ஃபுல் பாசிட்டிவாக தான் போயிட்டுருக்கு. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. எனக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறது வந்துட்டு யாருக்கு அப்படின்னா நம்ம சாவியானனுக்கு தான். அதுக்கப்புறமா வந்துட்டு தீபா மேம், அப்புறம் வந்துட்டு பிரதீப் சாருக்கும் வந்துட்டு ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வந்திருக்க பெரியவங்க, ஆதீனம் ஐயா, ஆன்மீக பேச்சாளர்கள், இயக்குனர் லக்ஷ்மண் சார், சாம் சார், எல்லா இயக்குநர்களுக்கும் வணக்கம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொன்ன மாதிரி இந்த பாட்டு சாவியோன்னை வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு சாமி பாட்டு ஒன்று ரிலீஸ் பண்ணுறோன்னு யூஸ்வலாக நம்ம எதிர்பார்ப்போம். சாமி பாட்டுன்னொடனே அது நமக்கு தெரியும், அதோட ஒரு நார்மலாக ரொம்ப சிம்பிளாக ரொம்ப மெனக்கெடாத ஒரு பாட்டாக தான் நம்ம நிறைய சாமி பாடல்கள் பார்த்துருக்கோம் இப்போ பண்ணுற பாடல். பட் இந்த பாட்டு பார்த்தா இது சினிமா படத்தில் வர ஒரு பாட்டு மாதிரி, சார் சொன்ன மாதிரி ஒரு ஹீரோக்காக பண்ண பாட்டு மாதிரி. உண்மையிலே எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, ஒரு கடவுள் சிவனை வந்து ஒரு செலிப்ரேட் பண்ணுற ஒரு பாட்டு மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு இந்த பாட்டை பார்க்கும்போது. ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் சரி, அந்த மியூசிக்லேயே ஆகட்டும், அந்த லிரிக்ஸில் ஆகட்டும், தேவராஜ் சாரோட வாய்ஸ் ஆகட்டும், விஷுவல்ஸ் எல்லாமே வந்து அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருந்தது. நம்ம பாட்டை கேட்கும் போது நமக்கு அந்த ஒரு எனர்ஜி ஃபீல் ஆகுது. அவங்க மேடம் சொன்ன மாதிரி சிவன் வந்து ஒரு ஆக்ரோஷமான கடவுள்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அவருக்கு வந்து ஒரு சாதாரண பாட்டை போட்டு அந்த ஒரு உணர்வை கடத்த முடியாது. ஆனால் இந்த பாட்டு அவரோட அந்த ஆக்ரோஷத்தையும் அந்த எனர்ஜியும் அந்த ஹீட்டையும் வந்து நம்மளுக்கு வந்து உண்மையிலே நமக்கு அது கடத்துது. பாட்டை கேட்கும் போதே நமக்கு வந்து ஒரு ஒரு பயங்கரமான ஒரு வைப் ஒன்று கிரியேட் ஆகுது. ஸோ அதை ரொம்ப அழகாக மியூசிக் டைரக்டர் சாரும் லிரிசிஸ்ட் சாரும் அதுக்கப்புறம் பாடினவங்களும் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் சாவியோன்னா விஷுவல்ஸும் அதே மாதிரி தான். ஸோ சாதாரணமாக ஒரு கோயிலில் இந்த மாதிரி சாமி பாட்டு இவ்வளோ இதுவாக எடுத்தாலும் அதை சிம்பிளாக கோயில்களில் போயிட்டு சாமியோட க்ளோஸ்அப் அந்த மாதிரி பண்ணி தான் நம்ம இவ்வளோ நாள் பார்த்துருக்கோம். பட் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ கிராண்டியராக ஏஐயில் வந்து ஒரு பாட்டை வந்து அவ்வளோ அழகாக, அவ்வளோ ஒரு மாஸாக, ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக பார்க்காத ஒரு ஆங்கிளில் வந்து சிவனையும் கடவுளையும் வந்து நம்ம காமிச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. சாவியானனுக்கும் எடிட்டர் கௌதம் ப்ரோக்கும் ரொம்ப நல்லா இருந்தது உண்மையிலேயே. அதே மாதிரி இந்த பாட்டு வந்து கண்டிப்பாக வந்து இப்போ சொன்னாங்க நிறைய பேர் ரீச் பண்ணுங்கன்னு. இது நம்ம ரீச் பண்ணலனாலும் ஆட்டோமேட்டிக்காகவே இந்த பாட்டு ரீச் ஆகுன்றது என்னுடைய கருத்து. ஏன்னா அவ்வளோ உண்மையிலே நல்லா இருக்குது. இது பல கோயில்கள், அது திருவண்ணாமலை கோயிலே ஆகட்டும், எல்லா பெரிய சிவன் கோயில்லையும் இந்த பாட்டு கூடிய சீக்கிரமே ஒலிக்கும் அப்படின்றது என்னோட நம்பிக்கை. அதே மாதிரி நிறைய பேர் வந்து ஏஐ பற்றி சொல்லி ஆகணும். என்னென்னா தமிழர்கள் வந்து எல்லா விஷயத்துலையும் வந்து முன்னோடி. நம்ம வந்து இந்த கல்ச்சுரலில் இந்த டெக்னாலஜி அடாப்ட் பண்ணுறதுல நம்மளுக்கு முன்னாடி யாருமே கிடையாது. அது மீம்ஸாக இருந்தாலும் சரி, ஃபோட்டோஷாப் இருந்தாலும் சரி, இப்போ ஏஐயாக இருந்தாலும் சரி, நீ என்ன டெக்னாலஜி ராக்கெட் சயின்ஸ் எதோ உருவாக்குனாலும் அதை நாங்கள் எங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி நாங்கள் வந்து அதை மாற்றிக்குவோன்றது தமிழர்களோட உணர்வு. ஸோ அந்த மாதிரி சிவன் வரைக்கும் நம்ம கடவுள் வரைக்கும் எப்படி கொண்டு வர முடியுமோ அதை நாங்கள் எங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்குவோன்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. நிறைய பேர் வந்து சரி ஏஐயில் தானே பண்ணியிருக்காங்க, இதை யார் வேணால் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. நாங்கள் அதான் பாட்டை பார்த்தோன்னே பேசிகிட்டு இருந்தோம். ஏஐயில் நீங்கள் இப்படி ஒரு பாட்டை கொண்டு வந்ததுக்கு நீங்கள் சிவனையே கூப்பிட்டே ஷூட்டிங் பண்ணிடலாம், அவ்வளோ கஷ்டம் இது. நம்ம வந்து நினச்சிட்டு இருக்கோம் ஈஸியாக வந்து கம்ப்யூட்டரில் வந்து சிவன் வரணும், சிவன் போகணும்னு எழுதுனா அது வந்துடும்ன்ற மாதிரி. அது உண்மையிலே ரொம்ப கஷ்டமான வேலை. அது ஒர்க் பண்ணி பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் ஒரு ஃபோட்டோ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்ட்டு. பட் அவ்வளோ அழகாக, அவ்வளோ பொறுமையாக, அவ்வளோ நேர்த்தியாக, அவ்வளோ குவாலிட்டியாக இப்படி ஒரு விஷுவல்ஸை கொண்டு வந்து இவ்வளோ நல்ல சாங்ஸையும் கொண்டு வந்து இவ்வளோ நல்லா ப்ரெசென்ட் பண்ணி இதை
வெறுமனே யூடியூப்பில் மட்டும் ரிலீஸ் பண்ணிட்டு போகாமல் இந்த பாட்டை வந்து இவ்வளோ பெரிய ஒரு ஃபங்க்ஷன் நடத்தி அதை வந்து எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும்னு நினச்ச யான் அறக்கட்டளைக்கும் ஒரு பெரிய தேங்க் பண்ணணும் இந்த நேரத்தில். ஏன்னா அவங்க இது வந்து எந்த ஒரு பண நோக்கத்துக்கு லாப நோக்கத்துக்காக பண்ணலைன்றது நமக்கு அப்பட்டமாகவே தெரியுது. ஸோ அதை வந்து ஒரு மக்களுக்காக ஒரு விஷயத்தை இப்படி ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினச்சி பண்ணுறாங்க. அது ரொம்ப நல்ல முயற்சி. அதே மாதிரி சாவி அண்ணனை பற்றியும் பேசணும். எப்பயுமே வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்க ஒரு ஆள் தான் சாவியோ அண்ணன். எவ்வளோ விஷயங்கள் நடந்தாலும் ரொம்ப பாசிட்டிவாக சிரிச்ச முகத்தோடு வந்து அதை வந்து பார்த்துக்கலாம்டா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாசிட்டிவாக பேசக்கூடிய ஒரு ஆள், நம்மையும் பாசிட்டிவாக நடத்தக்கூடிய ஒரு ஆள். ஸோ பேசிக்காக அவரும் வந்து கருப்பு ஷர்ட்டை போட்டிருக்கும் போது உங்களுக்கு தெரியும், அவரும் வந்து பெரியார் கொள்கையால் ஈர்க்கப்பட்ட ஒருத்தர் தான். ஆனால் ஒரு ஒர்க்குன்னு வரும்போது அதை அந்த கருத்தியல் அதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் அதை நம்ம ஒரு பெஸ்ட்டாக ப்ரெசென்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் இப்படி ஒரு விஷயம் பண்ணுறது ரொம்ப ஆரோக்கியமானது. அதுதான் தமிழகம். அதோட வெளிப்பாடு தான் இது. ஸோ அவரும் படம் பண்ணிகிட்ருக்காரு. கூடிய சீக்கிரம் அந்த படமும் வந்து இதே மாதிரி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ரிலீஸ் ஆகி ஒரு சக்ஸஸ் ஃபங்க்ஷனில் கலந்துக்கணுன்றது தான் என்னுடைய ஒரு ஆசையும். ஸோ கூடிய சீக்கிரம் அதுவும் நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அகரபா மகரவா பாடல் பெரிய பெரிய வெற்றியை பெறும். அது வந்து நிச்சயமாக இந்த பாட்டிலே தெரியுது. ஸோ எல்லாரும் இந்த பாட்டை இன்னும் அதிகமாக கொண்டு சேர்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. வந்திருக்கின்ற நண்பர்கள், ஆன்மீக பெருமக்கள் மற்றும் சினிமா துறை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் இன்று பணிவான வணக்கங்கள். தம்பி ராஜேந்திரன், சாவின்னு பேரை மாற்றிருக்காரு. பிறகு ராஜேந்திரன் தான் தெரியும் எனக்கு. எல்லோரும் ஆடி ஓடி கடைசியில் ஆன்மீகத்தில் தான் கால் வைப்பாங்க. என் தம்பி அடி வைக்கும்போது ஆன்மீகத்தில் வச்சு தான் வந்திருக்காரு. அது வாழ்த்துக்கள். அவருடைய ஆன்மீக பயணமும் அவருடைய கலை பயணமும் தொடர்ந்து வெற்றி பெறணும். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. Congrats to the whole team and Agaram யான் ஃபவுண்டேஷன் தயவு செஞ்சு வந்து இந்த ஆல்பம் வந்து கொஞ்சம் ஃபுல்ஃபில் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா லிஸ்ட் இருக்குது, எங்களை விஷ் லிஸ்ட் இருக்குது. அந்த சாங்ஸ் கேட்கும்போது அதில் சிவன் சாங் மட்டுமே ஒரு 10 சாங் வச்சுருப்பேன். இன்னொரு 7-8 கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். தேங்க்யூ எவ்ரிபடி. முதல்ல நான் யான் ஃபவுண்டேஷன் திரு பிரதீப் அவர்களுக்கும் திருமதி பிரதீப் அவங்களுக்கும் நன்றி. இப்படி ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு. முதல்ல ஒரு போன மாதம் சேவியோ எனக்கு முதல்ல ஃபோன் பண்ணும்போது ஒரு நம்பர் கொடுத்தான் தான் எனக்கு பேசினார். இந்த மாதிரி ஒரு பக்தி பாடல் பண்ணோம் அப்படின்னாங்க. சரி, யூஸ்வலான ஒரு பக்தி பாடலாக தான் இருக்கும் பக்தி பாடங்கும்போது அப்படின்லாம் சரி பண்ணலான்னோம். சந்தித்தோம். முதல் மீட்டிங்கே வந்து ரொம்ப நல்லா 2 பேருக்கும் எனக்கும் சேவிக்கும் ஒத்து போச்சு. ரொம்ப 2 பேரும் ஒரே பேண்ட் வித்தில் இருந்தோம். அதனால் அவர் என்ன சொன்னாங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் என்ன பண்ணுறேங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. இது ஒரு ரெகுலரான ஒரு பக்தி பாடலாக பண்ணி யூடியூப்பில் போடுவாங்க தான் நானும் நினச்சேன். இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு திரைப்பட ஒளிநடா வெளியீட்டு விழா மாதிரி அதை விட பிரம்மாண்டமாக பண்ணுவாங்க நான் நினைக்கல. அதனால் அது ரொம்ப நன்றி யான் அறக்கட்டளை அவங்க தீபா மேடம்க்கும் பிரதீப் சாருக்கும். சேவியோ அதே மாதிரி ரொம்ப ஓவராக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இப்போ தான் ஒரு மாதமாக தான் எனக்கும் சேவியோக்கும் பழக்கம். ரொம்ப ஓவராக ரியாக்ட் பண்ண மாட்டார். சேவியோ இந்த டியூன் ஓகேவா அப்படின்னு கேட்டால் ஓகே சார் அப்படிம்பாரு. இல்லைங்க சொல்லுங்கள் வேறு மாற்றணும் தான். இல்லை ஓகே சார் அப்படிம்பாரு. இல்லைங்க ஓகே வேறு நல்லா இருக்குங்கிறது இல்லைன்னா அப்புறம் தான் தெரிஞ்சது அவரோட அதிகபட்ச ரியாக்ஷனே ஓகே தான் அப்படிங்கிறது. அதனால் பண்ணோம். கவிஞர் சாரதி அவர் சொன்ன மாதிரி 15 வருஷம் முன்னாடி ஒரு படத்துக்கு 2 பேரும் ஒப்பந்தானோம். அந்த படம் அப்படியே சில தவிர்க்க முடியாத சில காரணத்தால் நடக்கவே இல்லை. 15 வருஷத்துக்கு அப்புறமா நானும் அவரும் முதல்ல நடுவில் நாங்கள் ஃபோனில் பேசிப்போம், ஃபேஸ்புக்கில் அதிலலாம் மெசேஜ்லாம் போட்டுப்போம். ஆனால் ஒர்க் பண்ண முடியல. இந்த பாடல் மூலமாக எங்கள் 2 பேரையும் சேர்த்து வச்சு அந்த ஈசனுக்கு நன்றி. அப்புறமா சேவியை சொல்லும்போது பாட்டு அதை முதல் வாட்டி பேசும்போதே சொன்னார், சிவன் பாட்டு ஒன்று பண்ணோம் சார், பாடகர் வந்து எனக்கு கோல்டு தேவராஜ் தான் வேணும் அப்படின்னாரு. நான் வந்து கோல்டு தேவராஜனோடனே நான் அவரோட மிகப்பெரிய ஃபேனு. ஏன்னா நான் அந்த பாட்டு ரிலீஸ் ஆன டைமில் நான் எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு 1000 வருஷம் சிவன் கோயில் இருக்குது, அகஸ்தீஸ்வரர் கோயில், பொய்ச்சலூர் பல்லாவரம் கிட்டக்க. அங்கே போகும்போது அங்கே ஒரு சனிக்கிழமையும் அந்த பாட்டு அங்கே போடுவாங்க. அப்போ நான் கேட்டவுடனே ரொம்ப அற்புதமாக இருக்குன்னு சொல்லி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜிப்ரான் வைபோதா அவர் இசையமைச்சு கோல்டு தேவராஜ் பாடின பாட்டு. அந்த பாட்டோட நான் பெரிய ஃபேன், அவரோட பெரிய ஃபேன். சரி, அவரே நம்மளோட சிவன் பாட்டுக்கு பாடுறாருன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதனால் இது ஒரு நல்ல டீமாக ஒர்க் பண்ணோம். இன்னொன்று குறிப்பாக சொல்லணும்னா கௌதம் விஷுவல் லிரிக். அப்புறம் சேவியா சொன்னார், சார் இது ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணலான்னு இருக்கோம், ஆன்மீக பெரியவர்களை கூப்பிட்டு அப்புறம் எல்லாருமே பெரியவங்களெல்லாம் கூப்பிட்டு அப்படின்னாரு.
லிரிக்கல் வீடியோனா சும்மா ஒரு 2 ஃபோட்டோ போடுவாங்க, ஏதோ ஒரு அப்புறம் இல்லைன்னா அவர் நண்பர் இயக்குனர் சொன்னார்ல, கோயிலில் போய் 2 பூஜைகள் எடுப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும்னு நினச்சோம். இது பயங்கரமான விஷுவல் பண்ணியிருக்காங்க. அது கௌதம்க்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அவர் இயக்குனர் நண்பர் சொன்ன மாதிரி சும்மா சிவனுக்கு நிஜமாகவே சிவனை கூப்பிட்டே நம்ம வீடியோ எடுத்துருக்கலாம். அதை விட கஷ்டம், ஏன்னா ப்ராம்ப்ட் அடிக்கிறது நிறைய பேர் சொல்லுவாங்க கம்ப்யூட்டர் தான் மியூசிக் போடுது, கம்ப்யூட்டர் தான் எல்லாம் பண்ணுதும்பாங்க. அது கம்ப்யூட்டர் வந்து வெறும் ஒரு கருவி தான். அதை ரொம்ப திறமையாக இயக்க தெரிஞ்ச ஒரு என்னோட அழைப்பை ஏற்று வந்த ஆன்மீக பெரியவர்களுக்கும் என் அன்பு நண்பர்களுக்கும் அண்ணனுங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.